Hello students, sets relation and functions ல இருந்து 1 marks exercise பார்க்க போகிறேன். இந்த exercise பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன் டைம் எல்லா டெஃபினேஷன்ஸையும் ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? ரீகால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாரு. If a equal to xy such that y equal to e power x, x belongs to R, b set xy y equal to e power minus x belongs to real number. x வந்து ரெண்டு ரிலேஷன்லேயுமே என்ன கொடுத்துருக்காங்க, ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ரெண்டு ரிலேஷன்லேயுமே என்ன கொடுத்துட்டாங்க, ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ரியல் நம்பர்ஸ்னாவே நம்மளுக்கு தெரியும் பாசிட்டிவ் நம்பர் அண்ட் 0 நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். இப்போது நம்ம இ பவர் எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இ பவர் எக்ஸுக்கு வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? பாசிட்டிவ் நம்பர்னால் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும், நெகட்டிவ் நம்பர்னால் நெகட்டிவ் பவரில் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0. நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இருக்குது. இந்த மைனஸ் எக்ஸில் நம்ம எக்ஸுக்கு பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும். நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன ஆன்சர் கிடைக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். சரியா? அப்படியே நம்மளுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1ன்னு ஆன்சர் கிடைக்கும். இ பவர் 0 ஈக்குவல் டு 1. ஸோ நம்ம இப்போ பார்க்கும்போது ஆர்டர்டு பேர் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 நெகட்டிவ் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆர்டர்டு பேர் இங்கே ஆன்சர் கிடைக்குமா? -1 சப்ஸ்டியூட் பண்ணால் இ பவர் -1 கிடைக்கும். -2 சப்ஸ்டியூட் பண்ணால் இ பவர் -2ன்னு கிடைக்கும். ஆர்டர்டு பேர் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குமா? 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இ பவர் 0 தட் இஸ் 1. இ பவர் 0 1ன்னு கிடைக்கும். செகண்ட் ஒன்னில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? இ பவர் +1. இதுவே -2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இ பவர் +2ன்னு ஆன்சர் கிடைக்கும். இந்த செகண்ட் ரிலேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இ பவர் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதோட ஆன்சர் 1. ஸோ இந்த 2 செட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த எலமெண்ட் மட்டும் காமனாக இருக்குது? இ பவர் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இல்லையா, 1என்ற எலமெண்ட் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ நம்ம என்னென்னு சொல்லிடலாம், n of a intersection b equal to 1ன்னு சொல்லிடலாம். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் எலமெண்ட் எந்த எலமெண்ட் மட்டும்தான் காமனாக இருக்கும்? இ பவர் 0 ஈக்குவல் டு 1 என்ற எலமெண்ட் மட்டும்தான் காமனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், a ஈக்குவல் டு xy y ஈக்குவல் டு sin x. எப்படி y டிஃபைன் பண்ணியிருக்காங்க அந்த ரிலேஷனை? y ஈக்குவல் டு sin xன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. x பிலாங்ஸ் டு ரியல் நம்பர், x பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்ஸ். அதே மாதிரியே காஸ் எக்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம சைன் கர்வ் காஸ் கர்வ்லாம் நீங்கள் ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஒரு கர்வு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், அனதர் கர்வ் இப்படி ஃபார்ம் ஆகும். காஸ் கர்வ் சைன் கர்வ் பார்க்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த கர்வ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகும்போது என்ன கிடைக்கும்? நிறைய பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இன்டர்செக்ஷன் சொல்லுவோம் இல்லையா? எத்தனை பாயிண்ட் காமன் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த கர்வ் மூவ் ஆகிட்டே போகும்போது நம்மளுக்கு மெனி எலமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு the relation or define, the relation or is defined. செட் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிலேஷனும் கொடுத்துட்டாங்க. x square plus y square less than or equal to 2, then which of the following is true? இப்போ நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ ஒய்க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சர் எப்படி இருக்கணும்? 2க்கு ஈக்குவலாக இருக்கலாம் ஆர் 2வை விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கலாம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த வேல்யூவை விட ஸ்மாலஸ்ட்டாக கிடைக்கும். 0 -1 சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் 2வை விட ஸ்மாலஸ்ட்டு கிடைக்கும். 0 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போதும் எக்ஸ் வேல்யூ 0 ஒய் வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் தட் இஸ் 1. 1ன்றது எலமெண்ட் 2வை விட ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சப்போஸ் 2ன்ற எலமெண்ட் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நீ எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோ, 0ன்னு எடுத்துக்கோங்களேன். எக்ஸ் வேல்யூ 0 ஒய் வேல்யூ 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா 0 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்
that is equal to நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 4. it is not less than 2. ஸோ நம்ம 2ன்ற எலமெண்ட்டை தவிர மீதி எல்லாமே பாசிபிளாக இருக்கிறதுனால என்ன கண்டிஷன் கிவன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இது பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. இதில் 1,2ங்கிறது நம்ம இந்த கிவன் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடச்சிரும், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் தட் இஸ் 5. 5 இஸ் நாட் லெஸ் தென் 2. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் பாருங்கள், 0 0 இது இன்வர்ஸ், இந்த சைடு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டொமைன் வேல்யூ, இந்த டொமைனாக இருக்கிறதுக்கான பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா 2ன்ற எலிமெண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஒன்லி பாசிபிள் என்ன, எந்தெந்த எலிமெண்ட் மட்டும்தான் ரேஞ்சாக இருக்கும். என்னென்ன ஆன்சர் இருக்கலாம், 0 -1 1 இது மட்டும்தான் கிவன் ஆன்சராக இருக்கும். ஸோ இது மட்டும்தான் பாசிபிள். சரியா, x y must be 0 or 1. So only possible value is 0 -1 1. Next modulus x minus 2 modulus x plus 2 இதோட addition f of x னு கொடுத்துருக்காங்க. x belongs to real number, x belongs to real number. Then என்னென்ன conditions, என்ன மைனஸ், இப்போது நம்ம modulus x அப்படின்னாவே நம்ம என்னென்ன கண்டிஷன் எடுத்துக்குவோம், ப்ளஸ் எக்ஸ் அண்ட் மைனஸ் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோமா. ப்ளஸ் எக்ஸாக இருந்துச்சுன்னா 0 less than or equal to 0 less than or equal to x less than or equal to பாசிட்டிவ் நம்பர். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு நெகட்டிவ் நம்பர், அந்த மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது எந்த கண்டிஷன் கிவன் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எது சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி தான் போடணும். ஃபஸ்ட்டு பாரு, எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞ to 2. இந்த எலிமெண்ட்டில் -2 to -∞ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு. இதில் நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட் -3 -4 -7 எந்த எலிமெண்ட் வேணாலும் நீ எடுத்துக்கலாம். ஒரு எலிமெண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு -7 எடுத்துக்கிறோம். அந்த -7 கிவன் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, -2xன்னு கிடைக்குது. அதே மாதிரி -2 to 2க்குள்ளே ஒரு எலிமெண்ட் எடுக்கும்போது 0, இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4ன்னு ஆன்சர் கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் எந்த எதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குது, 2xன்னு கிடைக்குது. இப்போ நீங்கள் கிவன் இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் எது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது. கிவன் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் x minus 2 ப்ளஸ் மாடுலஸ் x plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ளஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா x minus 2 ப்ளஸ் x plus 2 அப்படின்ற கண்டிஷன், எல்லாமே மாடுலஸ் எடுத்துகிட்டு நம்ம ப்ளஸ்ன்ற கண்டிஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், 2x. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் x மைனஸ் நம்ம கன்சிடர் பண்ணும்போது மைனஸ் கன்சிடர் பண்ணும்போது -(x minus 2) ப்ளஸ் -(x plus 2)ன்னு கிடைக்குமா. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், -x ப்ளஸ் 2 -x மைனஸ் 2. ஸோ +2 -2 கேன்சல் ஆகி -2xன்னு கிடைக்கும். ஓகேவா, எந்த மாதிரி இருக்கும்போது நெகட்டிவ் நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு -2x கிடைக்குது. பாசிட்டிவ் நம்பர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது +2x கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கிவன் ஆன்சரில் 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 2x 0 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிடும், -2 ப்ளஸ் 2. தட் இஸ் இந்த பிட்வீனில் 0 எலிமெண்ட்டுக்கு பிட்வீனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். சரியா, இப்போ பாரு, -2 + 2 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதுன்றதுனால இந்த ப்ராக்கெட்ஸ் இதில் -2 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, இதுலேயே -2 வந்துடும். அதே மாதிரி இதில் நம்ம 2 சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, இந்த 2 இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஃபஸ்ட்டு கண்டிஷன் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ஆன்சர் இஸ் 1. நீங்கள் நெகட்டிவ் நம்பர் பாசிட்டிவ் நம்பர்
இப்போது நம்ம -5 அப்படின்னு மாடுலஸ் 5 அப்படின்னாவே நம்ம என்னென்னு சொல்லலாம் +5 ஆர் -5ன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கிவன் வேரியபிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பாசிட்டிவ் நம்பராக கன்சிடர் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்குது, நெகட்டிவால் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்குது. இந்த இன்டர்வல் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரியா? நெக்ஸ்ட்டு, R be the set of all real numbers, consider R cross R. R cross R ஓட சப்செட் ஃபாலோயிங் ரிலேஷன் எப்படி இருக்குது, ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டாக இருக்குது. என்னென்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, எஸ்ன்ற ஒரு ரிலேஷன் அண்ட் டீன்ற ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ் ரிலேஷன் y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. டி ரிலேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டீஜர், எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 2 வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டீஜர் கிடைக்கணும். 2 வேல்யூஸை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இன்டீஜர்ஸ் கிடைக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 2 வேல்யூஸ் ஒய் மைனஸ் எக்ஸை சப்ராக்ட் பண்ணும்போது 1 கிடைக்கணும். இதில் 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1என்ற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்லி பாசிபிள் வேல்யூ என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆன்சர் கிடைக்குதான்னு செக் பண்ணணும். சரியா? இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2ன்ற எலிமெண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போது வேறு எந்த எலிமெண்ட்டும் நம்மளுக்கு பாசிபிள் கிடையாது. அதை வச்சு நம்ம ஆல்ரெடி ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ் கண்டிஷன்ஸ்லாம் படிச்சிருக்கோம். அந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். டி இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா 3 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ரிலேஷனை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டீஜர். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அன் இன்டீஜர். ஸோ எக்ஸு சேம் நம்பரே சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிரும், 0 கிடச்சிரும். ஸோ இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு x minus y is an integer, y minus x is also integer. இன்டிஜராக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய், ஒய் மைனஸ் இசட் அண்ட் எக்ஸ் இஸ் மைனஸ் இசட் ஆல்சோ இன்டிஜராக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் நாட் ட்ரூ. எஸ் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஏன் நாட் ட்ரூ, எக்ஸ் டு எஸ் இப்போது அந்த கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன கிடச்சிரும், இதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் டி இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் பட் எஸ் இஸ் நாட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு ஏ அண்ட் பி யூனிவர்சல் செட், n நேச்சுரல் நம்பரை யூனிவர்சல் செட்டாக கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி காம்ப்ளிமெண்ட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம வென் டயக்ராமில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் ஏ இன்டர்செக்ஷன் பி, செகண்ட் வென் டயக்ராம் ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி, தேர்ட் ஒன் என்ன, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் பி காம்ப்ளிமெண்ட். இதெல்லாம் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டயக்ராம் ஃபுல்லாகவே இருக்குது. இது ஃபுல்லாக லாஸ்ட் டயக்ராமில் எல்லா போர்ஷனுமே கவர் ஆகிடுச்சு. அப்போ இதோட மீனிங் என்ன, இட் இஸ் நேச்சுரல் நம்பர். ஸோ ஆன்சர் இஸ் நேச்சுரல் நம்பர். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது இந்த போர்ஷன், ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டு. பி ஏ காம்ப்ளிமெண்ட் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் பி. நீ ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு வேணால் நீ டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி 2 டயக்ராம் இருக்குன்னா ஒன்லி இன் ஏ செட்டை தவிர ரிமைனிங் இருக்க போர்ஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஏ காம்ப்ளிமெண்ட்டுக்கு எப்படி டயக்ராம் போடுவீங்க, இது நேச்சுரல் நம்பர், ஏ செட் பி செட், ஏ போர்ஷன் மட்டும் ஏ சர்க்கிளை மட்டும் ஷேர் பண்ணாமல் ரிமைனிங் போர்ஷன் ஷேர் பண்ணிங்கன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட். ஏ காம்ப்ளிமெண்ட்டையும் ஏ இன்டர்செக்ஷன் பிலையும் ரெண்டையும் யூனியன் பண்ணும்போது எந்த போர்ஷன் மட்டும் ஷேட் ஆகாது, இந்த போர்ஷன் மட்டும் ஷேட் ஆகாது.
ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? A இன்டர்செக்ஷன் B யூனியன் B காம்ப்ளிமெண்ட். A இன்டர்செக்ஷன் பியும் B காம்ப்ளிமெண்ட்டையும் யூனியன் பண்ணும்போது இந்த பொசிஷன் கிடைக்கும். இரண்டையும் கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A காம்ப்ளிமெண்ட் யூனியன் A இன்டர்செக்ஷன் B யூனியன் B காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறேன். A இன்டர்செக்ஷன் B யூனியன் B காம்ப்ளிமெண்ட். A யூனியன் இங்கே இந்த டேர்ம் ஃபுல்லாக எழுத போகிறேன். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி A யூனியன் B இன்டர்செக்ஷன் C ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? A யூனியன் B இன்டர்செக்ஷன் A யூனியன் C இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோமா? அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். தட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 7th சம். The number of students who take both the subjects maths and chemistry 70. இப்போது ஒரு இது மேத்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா நெக்ஸ்ட் சர்க்கிளில் நம்ம என்ன சொல்லலாம்? கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட். ரெண்டு சப்ஜெக்டையுமே எடுத்திருக்கவங்களோட நம்பர்ஸ் டோட்டல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 70. இந்த 70ன்ற நம்பர் திஸ் ரெப்ரசன்ட் 10% ஆஃப் என்ரோல்மெண்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். இப்போது சர்க்கிள் இருக்குது. இது நம்ம N ஆஃப் M மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் எடுத்துட்டவங்க. இது N ஆஃப் கெமிஸ்ட்ரி டோட்டல் நம்பர் ஆஃப் கெமிஸ்ட்ரியை செலக்ட் பண்ணவங்க. இந்த போர்ஷன் மட்டும் 17 கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் இருக்கிறத பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க. இந்த போர்ஷன் நம்பர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸில் இவ்வளோ இருக்கும், 10% இருக்கும். நெக்ஸ்ட்டு திஸ் போர்ஷன் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மெம்பர்ஸாக இருக்கும்? 14% இருக்கும். சரியா? இப்போ டோட்டல் வேல்யூவில் 10% பார்க்கும்போது 70. அதே மாதிரி இந்த டோட்டல் வேல்யூவில் 14% 70. ஸோ இது நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? 10% ஆஃப் N ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 70. அப்போ N ஆஃப் ஏவோட வேல்யூ நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தட் இஸ் 70 இன்ட்டு 100/10. தட் இஸ் 700. நம்பர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் மேத்தமெட்டிக்ஸ் எவ்வளோ சொல்லலாம்? 700. அதே மாதிரியே 14% ஆஃப் number of students in chemistry, that is 70. ஸோ இதை நம்ம என்ன நம்பர் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணவங்க எடுத்துக்கலாம் இல்லையா? 70 இன்ட்டு 100/14. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? 500. ஸோ இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அட்லீஸ்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் அட்லீஸ்ட் அப்படின்னாவே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? A யூனியன் B. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் கேட்டிருக்கிறதுனால N ஆஃப் A யூனியன் B ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சாச்சு? N ஆஃப் A ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், N ஆஃப் B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், அண்ட் N ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கிவன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுற ஃபார்மில் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? N ஆஃப் A ப்ளஸ் N ஆஃப் B மைனஸ் N ஆஃப் A இன்டர்செக்ஷன் Bயில் கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 1113 ஆன்சர் கிடச்சது. இந்த சம்முக்கு நான் சொன்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th சம். N ஆஃப் A cross B intersection A cross C equal to 8. N ஆஃப் A B intersection C equal to 2. ஸோ இதிலிருந்து என்ன கேட்டிருக்காங்க? N ஆஃப் A. N ஆஃப் A, N ஆஃப் B intersection C. இந்த 3 வேல்யூஸையும் ரிலேட் பண்ணுற ஃபார்மில் நம்ம படிச்சிருக்கோம். A cross B intersection A cross C equal to A cross B intersection Cன்ற ஃபார்முலாவை படிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம N ஆஃப் ஃபார்முலா எழுதும்போது என்ன கிடைச்சிரும்? N ஆஃப் A cross B intersection C. இதோட மீனிங் என்னன்னு சொல்லலாம்? N ஆஃப் ஒவ்வொரு டேர்மையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆன்சராக இருக்கும். ஸோ இதுக்கு மட்டும் நம்ம செப்பரேட்டாக சொல்லும்போது N ஆஃப் A cross N ஆஃப் B intersection C. இது டோட்டலாக நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இது மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ 8ன்னு கொடுத்துட்டாங்க. B இன்டர்செக்ஷன் Cயோட வேல்யூ 2ன்னு கொடுத்துட்டாங்க. N ஆஃப் ஏவோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன செய்யலாம்? N ஆஃப் A ஈக்குவல் டு N ஆஃப் A cross B intersection A cross C divided by
n of b intersection c. So answer is 8/2, that is equal to 4. சரியா? நெக்ஸ்ட்டு 9th sum n of a n of b union c கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? n of a cross b union a cross c. இதுக்கும் ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். n of a cross b union a cross c equal to n of a cross n of b union c. ஸோ டூ வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 6ன்னு ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு if two set a and b have 17 elements in common. காமனாக ஒரு 2 செட்டு இருக்குது. அந்த 2 செட்லேயுமே 17 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குது. இதில் என்ன எலமெண்ட் இருக்கோ அங்கே சேம் எலமெண்ட் அங்கேயே இருக்குது. தட் மீன்ஸ் n of a intersection b equal to 17. Then the number of elements common to the set a cross b and b cross a. a cross b and b cross aல எந்த எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 2 செட்லேயுமே காமனாக 17 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 17 இதில் 17 எலமெண்ட் இருக்குது, அனதர் செட்லேயும் 17 எலமெண்ட் இருக்குது, இதுலேயும் 17 எலமெண்ட் காமனாக இருக்குது, இதுலேயும் 17 எலமெண்ட் காமனாக இருக்குது. ஏ செட்லேயும் 17 எலமெண்ட் இருக்குது, பி செட்லேயும் அதே சேம் 17 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் திரும்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏல 17 × 17 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கும். 17 × 17 தட் இஸ் 17 ஸ்கொயர் எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ பாரு, ஏ செட் 1 2 3 4 இருக்குது, பி செட் 2 3 5 6 இருக்குது. இது ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட் என்ன, 2 3 காமனாக இருக்குது, 2 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்குது. அப்போது நம்மளுக்கு ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் காமனாக? 4 எலமெண்ட்ஸ். நீங்கள் ஏ கிராஸ் பி போட்டு பார்க்கலாம். ஏ கிராஸ் பி சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் சொல்லலாம்? 1 5 1 2 1 3 1 6, அதே மாதிரி 2 2 5 2 2, இந்த மாதிரி நம்ம எலமெண்ட்ஸ் எழுதுவோம். அதே மாதிரி பி கிராஸ் ஏக்கு நம்ம சால்வ் பண்ணும்போதும் இந்த மாதிரி நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற எலமெண்ட் 2 × 2 2 × 2 டோட்டலாக 4 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கும். தட் இஸ் 2 ஸ்கொயர். இங்கே 2 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கிறதுனால 2 ஸ்கொயர். கொஷினில் 17 எலமெண்ட்ஸ் காமனாக இருக்கிறதுனால நம்ம 17 ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இது ஒரு தியரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் புக்கில் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 11th sum. For a non-empty set A and B, A is a proper subset of B, then A cross B intersection B cross A is equal to என்னவா இருக்கும்? இது வந்து ப்ராப்பர் சப்செட், சேம் செட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிள் கிடையவே கிடையாது. ஸோ என்ன பாசிபிள்? நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ஏ வேல்யூ ஏபி, பி செட் ஏபிசி, ப்ராப்பர் சப்செட்டாக எடுத்துக்கிறோம், ஈக்குவல் செட்டாக எடுத்துக்கல. சரியா? அப்படி எடுத்துக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடையாது? ஏ கிராஸ் பி வேல்யூ அண்ட் பி கிராஸ் ஏ வேல்யூ எடுத்திருக்கோம். என்ன கண்டிஷன்? இது ரெண்டுலேயும் இன்டர்செக்ஷன் பார்ட்டு, எந்தெந்த எலமெண்ட் சேம் எலமெண்ட் இருக்குதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். என்ன இருக்குது? ஏ கிராஸ் ஏ, ஏ கமா ஏ, ஏ கமா பி, பி கமா ஏ, பி கமா பி. இந்த வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆன்சராக கிடச்சிருக்கு? ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஏபின்னா ஏஏ, ஏபி பிஏ பிபிக்கு ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? ஏ கிராஸ் ஏ ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும்போது. இங்கே நீங்கள் சிம்பிள் போடணும். கொஷினில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா வேறு ஆன்சர் ஒரு ஒர்க் அவுட் பண்ணி தான் சால்வ் பண்ணணும். இங்கே ப்ராப்பர் சப்செட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால ஆன்சர் ஏ கிராஸ் ஏ. சப்போஸ் ப்ராப்பர் சப்செட் கொடுக்காம சப்செட் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? பி கிராஸ் பி வரும். சரியா? நெக்ஸ்ட் சம். The number of relations on a set containing 3 elements. ஒரு ரிலேஷனில் ஒரு செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3 எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ ரிலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ நம்மளுக்கு ஏ கிராஸ் ஏ, இப்போ ஏன்ற செட்டில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குது.
கார்ட்டீசியன் ப்ராடக்டாக ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ரிலேஷனாக ஃபார்ம் பண்ணணும்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட மேக்ஸிமம் வேல்யூ என்னவாக இருக்கும்? ஏ கிராஸ் ஏவோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும்? 9. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன்றது கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட். கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் எவ்வளோ ரிலேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா, த நம்பர் ஆஃப் சப்செட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா 2^9 படிச்சிருக்கோம். 2n ஆஃப் ஏன்னு படிச்சிருக்கோம். இங்கே n ஆஃப் ஏ கிராஸ் ஏவோட வேல்யூ 9 கொடுத்துருக்கிறதுனால 2^9 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 512 கிடைக்குது. சரியா? நெக்ஸ்ட் 13th sum. R be the universal relation on a set X with more than one element, then R is more than one element. அந்த செட்டில் ஒரு எலிமெண்ட் இல்லாமல் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்க மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணணும் அந்த ரிலேஷனில். அப்படி இருக்கும்போது ஆர் என்னவா இருக்கும்? நாட் ரிஃப்ளெக்சிவா, நாட் சிமெட்ரிக்கா, டிரான்சிட்டிவா, இங்கே இருக்க ஆன்சரில் எதுவுமே இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுற எக்ஸ் செட்டை எப்படி கன்சிடர் பண்ணுறோம்? ஏபிசி. யூனிவர்சல் செட் அப்படின்னா சேம் செட்டுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கிடைக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த எலிமெண்ட்டு தான் நம்ம யூனிவர்சல் ரிலேஷன்னு சொல்லுவோம். சரியா? நம்ம ரிலேஷன்னாவே நார்மலாக சொல்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்டுன்னு சொல்லுவோம். யூனிவர்சல் ரிலேஷன் அப்படிங்கிறது சேம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்ன கிடைக்குதோ அந்த எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த எலிமெண்ட்ஸை டைரெக்டாக எடுத்துக்கிறது தான் யூனிவர்சல் ரிலேஷன். யூனிவர்சல் ரிலேஷன்னாவே நம்மளுக்கு என்னென்னு தெரியணும்? டிரான்சிட்டிவ். இதுவும் தியரிட்டிக்கல் பார்ட் மாதிரி நம்ம அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரில் படிச்சிருக்கோம், இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. யூனிவர்சல் ரிலேஷன்னாவே அது என்னவாக இருக்கும்? டிரான்சிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் செட் கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் ஆர்எஸ் இப்போ நம்ம செக் பண்ணலாம். ரிஃப்ளெக்சிவான்னு செக் பண்ணோன்னே என்ன கிடைக்கணும்? 4 1 2 3 4ன்னு இருக்குது. 1,1 2,2 3,3 4,4 இருக்கான்னு செக் பண்ணணும். ஏன்னா இல்லை 4,4 இல்லை, ஸோ ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் அப்படின்னா என்ன செய்யணும்? சேம் எலிமெண்ட் 2,1 இருக்குது அப்படின்னா 1,2 இருக்கா? 2,1 இருக்குது, 1,2 இருக்குது. 1,3 இருந்தால் 3,1 இருக்குது. 1,4 இருக்குன்னா 4,1 இருக்குது. ஸோ இட் இஸ் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ் அப்படின்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற என் நம்பர் 1,3 எடுத்துக்கலாம். 1,4 4,1 எடுத்துக்கலாம். 4,1 எடுத்துட்டோன்னா அனதர் 1,4 இல்லை இருக்குது. இது ரெண்டையும் எடுத்துகிட்டு கம்பைன் பண்ணிட்டோன்னா 4,4ன்ற எலமெண்ட் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் டிரான்சிட்டிவ். ஸோ ஒன்லி பாசிபிள் என்ன? சிமெட்ரிக் தான் பாசிபிள். நெக்ஸ்ட்டு இது ஒரு 2 மார்க் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி எக்ஸசைஸ்லேயும் சால்வ் பண்ணியிருப்போம் சேம் மாடலில். ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ரேஞ்ச்னால் இதுக்கு கிடைக்கிற ஆன்சர், கிவன் ஃபங்க்ஷனுக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சைன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. சைன் எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ -1. இந்த ரிலேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 sin xன்னு கொடுத்துருக்கனால இன்இக்வாலிட்டியில் 2 மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க? -2 sin xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது கிவன் கொஸ்டினில் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி இருக்குது இன்இக்வாலிட்டி. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது இன்இக்வாலிட்டி, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன செய்யணும்? கிவன் கொஸ்டினில் ஃபஸ்ட் 1 - 2 sin xன்னு இருக்குது. sin xன்ற கண்டிஷன் எடுத்துக்கிறோம். அதோட 2வை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன செய்கிறேன்? மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் 1 ஆட் பண்ணுறேன். இதுதான் கான்செப்ட்டு. அந்த கான்செப்டில் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? -1 1 - 2 sin x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த கிவன் வேல்யூ எங்கே இருக்குது? டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் இருக்கும்போது நம்ம டினாமினேட்டர் கொண்டு வரும்போது ஃபுல் இன்இக்வாலிட்டியுமே சேஞ்ச் ஆகும்.
சரியா? இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கிறது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. மைனஸ் ப்ளஸ் சேஞ்ச் ஆகும்போது இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ டினாமினேட்டருக்கு கன்வெர்ட் ஆனாலும் இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அந்த கான்செப்டை மறந்துடாது. செகண்ட் யூனிட்டில் இந்த பேஸ்டு சம்ஸ் நிறைய போடுவோம். ஸோ கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் கிடச்சிருக்கு? -1 வரைக்கும் இருக்குது. -1 1/3. இந்த இதுக்கு பிட்வீனில் இருக்காது அப்படிங்கிறதுனால -∞ to -1 அண்ட் 1/3 விட பிக்கஸ்ட் நம்பர், அதனால் கிரேட்டர் தென் இன்ஃபினிட்டி ரெண்டையும் கம்பைன் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் இந்த மாதிரி இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு 16th one. The range of the function given value given ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம சிம்பிள் போட்டோம்னாவே இதோட மீனிங் என்ன? கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் நாம் செலக்ட் பண்ணுற வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும். 5.7 அப்படின்னா இங்கே சர்க்கிள் இந்த வேல்யூ 5ஆக எடுத்துக்குவோம். 7.8 அப்படின்னா இந்த வேல்யூவை நம்ம 7 மட்டும் எடுத்துக்குவோம். இதுவே -7.8 இருக்குது அப்படின்னா இதுக்கு நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு பார்த்தோம்னா -6 இருக்கும், இந்த சைடில் பார்த்தா -8 இருக்கும். விச் ஒன் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ? 7 விட ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்த்தோம்னா -8 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். சரியா? நியரஸ்ட் ஸ்மாலஸ்ட் நம்பரை நம்ம செலக்ட் பண்ணணும். நேம் தான் கிரேட்டஸ்ட் ஃபங்க்ஷன், ஆனால் செலக்ட் பண்ணுறது என்னது? கிரேட்டஸ்ட் இன்டீஜர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். செலக்ட் பண்ணுறது எப்படி இருக்கும்? ஸ்மாலஸ்ட் நியரஸ்ட் வேல்யூவை செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் 0வாக இருக்குது. பாசிட்டிவ் நம்பர் ரியல் நம்பர்னு சொல்லியிருக்கிறதுனால பாசிட்டிவ் நம்பர் செலக்ட் பண்ணும்போது 0.5 கிடைக்குது, ரெண்டே வேல்யூ சப்ராக்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? -8. ஸோ பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணாலும் எந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது? 1 விட ஸ்மாலஸ்ட் நம்பர் டெசிமலில் ஆன்சர் கிடைக்கிறதுனால நம்ம என்னென்னு சொல்லலாம்? ஒன்லி ரேஞ்சஸ் 0,1. நீங்கள் இந்த ப்ராக்கெட்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் 0,1. இதோட மீனிங் என்ன? 1என்ற எலமெண்ட் வராது. 0, 0.1, 0.2 அப் டு 0.999 வரைக்கும் இருக்கும். ஆனால் 1என்ற எலமெண்ட் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோன்றது இதோட மீனிங். நெக்ஸ்ட்டு 17th sum. The rule f of x equal to x square, domain and codomain. டொமைன் நம்ம பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 0 to infinity, 0 to infinity. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஒன் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் நாட் பாசிபிள். ரியல் நம்பர் டு 0 to infinity, ரியல் நம்பர்னால் 0.75 ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னாலும் நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவ் நம்பர் இருக்குது. 0 கிடைக்காது அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே 0 இல்லாமல் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இதுவும் கிடையாது. இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்லி பாசிபிள் டொமைன் அண்ட் ரேஞ்ச் கோடொமைன் இஸ் 0 to infinity அண்ட் 0 to infinity. சரியா? இப்போ 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஆனால் இந்த செட்லேயில் என்ன கொடுத்துருக்கு? 0ன்ற எலமெண்ட்டை மென்ஷன் பண்ணலை. அதனால் இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இதில் பாசிட்டிவ் நம்பர் அண்ட் நெகட்டிவ் நம்பர் ரெண்டுமே வரும், ரெண்டுக்குமே மேப் ஆகாது. ஒன்லி பாசிட்டிவ் கோட வேல்யூவாக இருந்தால் தான் பாசிபிள். ஏன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சம். த நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்ன? சேம் எலமெண்ட்டுக்கு மேப் ஆகும்னு சொல்லியிருக்கு இல்லையா? இங்கே எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் இங்கேயும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மேப் ஆகும். அதுதான் அப்படி இருந்தால் மட்டும்தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ எந்த m elements and n elements கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனில் m and n element இருக்குது அப்படின்னா என்ன மேப் ஆகணும்? n element. The number of constant function from a set containing m elements to a set n element இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லலாம்? n elemenட்டில் எடுத்துக்கலாம். விச் ஒன் இஸ் ஸ்மாலரோ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு நம்ம ஆன்சர் சொல்ல முடியும். சரியா?
நெக்ஸ்ட்டு 0 to 2π ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, 0 to 2πலேருந்து -1 to 1 டிஃபைன் பை sin x. sin xக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது ஒன் ஃபங்க்ஷனா ஆன் டூ ஃபங்க்ஷனா பைஜெக்ஷனா 1 அண்ட் ஆன் டூவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம இந்த கான்செப்டை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் தேர்ட் யூனிட் சால்வ் பண்ணும்போது டீப்பாக பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இது 0, இந்த வேல்யூவை π/2 சொல்லுவோம், பை and it is 3π/2. ஸோ 30 டிகிரின்றது இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 150 இது வரைக்கும் இருக்கிறது நம்ம 2πன்னு சொல்லுவோம், 360 டிகிரி இது வரைக்கும் 360க்கு மேலே போகிறத நம்ம அனதர் குவாட்ரண்ட்டில் சொல்லுவேன். அதே மாதிரியே இங்கே sin 150 நம்ம ஆங்கிள் எல்லாமே 90 டிகிரி வரைக்கும் தான் படிச்சிருப்போம். இதுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் வரைக்கும் தான் படிச்சிருப்போம். இப்போ 11th இந்த ஆங்கிள் வரைக்கும் படிப்போம். இப்போ எக்ஸ்ட்ராவாக எந்த குவாட்ரண்ட்லேயாவது இருக்குது அப்படின்னா அதை π + θ π/2 + θ அப்படின்ற கான்செப்டில் படிப்போம். சரியா? அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது இந்த 2 வேல்யூ sin 30 டிகிரி 1/2 தான், sin 150 டிகிரியும் 1/2 தான் இருக்கும். ஸோ இது ஒன்லி பாசிபிள் ஆன் டூக்கு தான் பாசிபிள், 1க்கு பாசிபிள் கிடையாது. ஏன்னா இப்போது இங்கே இருக்குது 30ன்ற ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே 150ன்ற வேல்யூ இருக்குது, ரெண்டுக்குமே சேம் எலமெண்ட்டை மேப் பண்ணுவோம். இப்படி மேப் பண்ணாவே அந்த ஃபங்க்ஷன் நம்ம 1 ஃபங்க்ஷன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? ஸோ ஒன்லி பாசிபிள் இஸ் ஆன் டூ ஃபங்க்ஷன். சரியா? நெக்ஸ்ட்டு -3 to 3 f of x equal to x² is on to ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படின்னா ரேஞ்சில் எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்கக்கூடாது. ரேஞ்சாக இருக்கிறதுல எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்னென்னு சொல்லலாம், x²ங்கிறதுனால ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸும் 0 மட்டும்தான் பாசிபிள். ஸோ கண்டிஷன் என்ன எடுத்துக்கலாம், 0 to 9 ஆன் டூ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு 1 2 3 4 ABCD செட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனாக இருக்குது, 1 ஃபங்க்ஷனாக ஆன் டூ ஃபங்க்ஷனான்ட்டு இதை நார்மலாக நம்ம ஆரோ டயக்ராமில் ட்ரா பண்ணுறோம். ஆரோ டயக்ராமில் ட்ரா பண்ணும்போது 2க்கு 2 இமேஜஸ் இருக்குது. ஸோ இது 1 ஃபங்க்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே எக்ஸ்ட்ரா எலமெண்ட் எதுவும் கிடையாது இல்லையா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு செக் பண்ணுறீங்க, Dன்ற எலமெண்ட்டுக்கு 2 இமேஜஸ் ப்ரீ இமேஜஸ் இருக்குது, இது பாசிபிள். அதே 2ன்ற எலமெண்ட்டுக்கு 2 இமேஜஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். சரியா? நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ், இந்த வேல்யூக்குள்ள நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், y = x. y = x அப்படின்னா இதோட இன்வர்ஸ் என்ன சொல்லலாம், f இன்வர்ஸ் ஆஃப் x = xன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இங்கே x² இருக்குது, y = x². இதுக்கு வேல்யூ என்ன சொல்லலாம், x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் x = √y. இதில் ரீப்ளேஸ் பண்ணுவோம், எக்ஸுக்கு பதிலாக ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணுவோமா? அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், √x. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன், இந்த வேல்யூ y = 8√x. இப்போ x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா டபுள் சைடும் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். y² = 64xன்னு கிடைக்கும். x வேல்யூ என்ன கிடைச்சிரும், y² / 64. அப்போ f இன்வர்ஸ் ஆஃப் x சொல்லும்போது இந்த y பிளேஸில் நம்ம எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, x² / 64. ஸோ இது எதுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த ஆன்சரை நம்ம ஆன்சரை சொல்ல போகிறோம். சரியா? இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்ம சொன்ன கண்டிஷன்ஸில் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 23 1 - modulus x. 1 - modulus x, that means பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். வாட் இஸ் த ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ரேஞ்ச் நம்ம பிக்கஸ்ட் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல்லாமே நெகட்டிவ் நம்பராக கிடைக்கும். 5 7 8 சப்ஸ்டியூட் பண்ணினா 1 - 7 - 8 1 - 7 - 6ன்னு கிடைக்கும்.
எவ்வளோ நம்பர்ஸ் நம்ம போட்டோம்னாலும் நெகட்டிவ் நம்பர்ஸில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் எந்த மாதிரி இருக்கும், ரேஞ்சு -∞ to 1 இருக்கும். நெக்ஸ்ட்டு sin x cos x இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஆட் ஃபங்க்ஷனா ஈவன் ஃபங்க்ஷனா ஆட் ஈவனான்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஆட் ஈவன் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா f of x x² இருக்குது அப்படின்னா f of -x வேல்யூவும் x² கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம். -x சப்ஸ்டியூட் பண்ணும்போது -x² is also x². ஸோ ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவில் ஆன்சர் கிடைக்கும். சேம் வேல்யூவே f of x given f of x ஆன்சராக கிடைக்குதுன்னா அதை ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லுவேன். சப்போஸ் இப்போ f of x நான் x³ கன்சிடர் பண்ணுறேன். f of -x வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், -x³. இப்போது இங்கே மைனஸ் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இது என்னன்னு சொல்லலாம், -f of xன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ f of -x சப்ஸ்டியூட் பண்ணும்போது -f of x கிடச்சிச்சின்னா இது ஆட் ஃபங்க்ஷன். இது மாதிரி நம்ம -x சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு, sin of -xஐ -sin xன்னு சொல்லுவோம், cos of -xஐ cos xன்னு சொல்லுவோம். sin எப்போவுமே ஆட் ஃபங்க்ஷன், cos எப்போவுமே ஈவன் ஃபங்க்ஷன். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆட் ப்ளஸ் ஈவனாக கிடச்சிருக்கு. கிவன் கொஷினில் நான் எந்த சேஞ்சுமே இல்லை, சேமாக இல்லை. கிவன் கொஷினுக்கும் மேட்ச் ஆகலை, -f of xக்கும் மேட்ச் ஆகலை. ஸோ இது என்னென்னு சொல்லலாம், நெய்தர் ஆட் ஃபங்க்ஷன் நார் ஈவன் ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்டும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம இங்கே எக்ஸுக்கு பதிலாக -x சப்ஸ்டியூட் பண்ணும்போது x² கிடச்சிருது. cos x ஈவன் ஃபங்க்ஷன்றதுனால என்ன ஃபங்க்ஷன் கிடச்சிரும், cos x. அதே தான், சேமே தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது -x சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே பவர் 4 இருக்கிறதுனால அதுவும் சேம் ஆன்சரே கிடச்சிரும். டினாமினேட்டரில் இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரியே இங்கேயும் ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இங்கே -|x|ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது பாசிட்டிவ் வேல்யூ நெகட்டிவ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு சேம் ஆன்சரே கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், ஈவன் ஃபங்க்ஷன். ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. சரியா. ஸோ இட் இஸ் த ஈவன் ஃபங்க்ஷன். ஸோ 25 கொஷின்ஸுக்கு கொஷின் எழுதி ஸ்டெப்ஸ் ஆன்சரோட உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதியிருக்கணும். ஓகேவா. கண்டிப்பாக கொஷின் எழுதியிருக்கணும். ஆப்ஷன்ஸ் தேவையில்லை. கொஷின் எழுதிட்டு அதுக்கு கீழே என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோமோ சொல்யூஷன் போட்டு ஒவ்வொரு சம்முக்கும் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனோட 1.5க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.